நான் என்ன நான் எனக்கு என்ன தனி திறமை இருக்கோ அந்த திறமையை வளர்த்து இருக்கின்ற ஒரு கல்வி அமைப்பு முறையே இல்லை. சமூகமே சமமா இல்லைங்க. சமமா இல்லாத சமூகத்துல எல்லாருக்கும் சமமான தேர்வு எப்படி இருக்க முடியும்? ஆணையை கொண்டு மாணவர்களை அடிப்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை? புரட்சி பாடகர் தோழர் அறிவு அவர்கள். ஜெடி நீட் தேர்வை நீக்கணும், நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் என்ற உயரிய கோரிக்கையோடு லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுக்க திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்தது. இது வெறுமனே நீட் தேர்வை ஒழிக்கிறதுக்கான போராட்டம் மட்டுமா? நீட் தேர்வில் இருக்கிற குளறுபடியை மட்டும் நீக்கிட்டா போதுமா? இந்த கல்வி முறை என்னவா இருக்கு? இந்த அடிப்படை கல்வி அமைப்பிலேயே பிரச்சனை இருக்குது. இங்க நாம எல்லாருமே படிச்சிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன ஆகுதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் படிச்சோமா? நம்ம நினைச்சதை படிக்கிறதுக்கான வாய்ப்போ சூழ்நிலையோ நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டதா? நீட்டுக்கு முன்னாடியே நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். ஆனா அப்ப நான் ஏன் இன்ஜினியரிங் படிச்சேன்னா எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சாங்க, அதனால நானும் படிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குரூப் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஏன் நான் போய் படிச்சேன்னா எல்லாரும் என்ன படிச்சாங்களோ அதை நான் படிச்சேன். நான் என்ன ஆகணும்னு விரும்புறனோ, நான் என்ன நான் எனக்கு என்ன தனி திறமை இருக்கோ அந்த திறமையை வளர்த்து இருக்கின்ற ஒரு கல்வி அமைப்பு முறையே இல்லை. அப்படியான ஒரு கல்வி அமைப்பு முறை இல்லாதப்போ ஒரு மாணவனுக்கு தேர்வை பார்த்தும் ஆசிரியை பார்த்தும் பாடத்திட்டத்தை பார்த்தும் பயமும் குழப்பமும் ஏற்படுவது மிக இயல்பான ஒன்று. அந்த குழப்பத்துக்கும் பயத்துக்கும் பெற்றோர்கள் காசு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல. ஆனா மாணவர்கள் அதை வெளியே சொல்லாம மதிப்பெண்களுக்காக நடத்தப்படுகின்ற தேர்வுகளை கண்டு பயந்து கொண்டு அதை சகித்துக் கொண்டிருந்த ஒரு தலைமுறை இன்னைக்கு வெடிச்சு எழுந்திய நீட் போராட்டம் என்ற வழியா தெரிந்து வந்திருக்கு. இந்த போராட்டத்தின் வழியா நீட் மட்டுமல்லாது, நீங்க ஒரு போராட்டத்துல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா சொல்றாங்க, ஒரு பிள்ளை அழுதாலே அது தாயால தாங்க முடியாது. ஒரு பிள்ளை கால ஆணி கொத்தினாலே தாயால தாங்க முடியாது. ஆனா ஒரு பிள்ளை தற்கொலை செய்து எப்படி ஒரு தாயால தாங்க முடியும்? எத்தனை குழந்தைகளை, எத்தனை மாணவர்களை நாம் இந்த நீட்டை எதிர்த்து நீட் பயத்தினால நாம் இழந்திருக்கிறோம். ஒரு குழந்தை இறந்த பொழுது இதை மிக கவனமாக கையில் எடுத்து இந்த அரசு செயல்பட்டிருக்கும் என்று சொன்னால், நீட்டை விலக்கி இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்களை நாம் இழந்திருக்க மாட்டோம். சமூகமே சமமா இல்லைங்க. சமமா இல்லாத சமூகத்துல எல்லாருக்கும் சமமான தேர்வு எப்படி இருக்க முடியும்? ஒரு பந்தயம் நடக்குது. ஒரு பந்தயத்துல ஒருத்தன் 2000 கிலோமீட்டர்ல இருந்து ஓடி வரான், ஒருத்தன் 100 கிலோமீட்டர் இருந்து ஓடி வரான், ஒருத்தன் கோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறான். இப்ப நான் இந்த கோடை வச்சுட்டேன், நீங்க எல்லாரும் இந்த பந்தயத்துல கலந்துக்கிட்டு நீங்க எல்லாரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா, இந்த 2000 கிலோமீட்டர் தூரமா ஓடிக்கிட்டு இருந்த அவனுக்கு எவ்வளவு வருத்தம் வழி ஏற்படும். அந்த வழியைத்தான் இந்த நீட் தேர்வை எதிர்கொண்டிருக்கும் மாணவர்கள் எதிர்கொண்டு இருக்கிறாங்க. நான் அனிதாவுடைய அண்ணாதான் தலைமைச் செயலுக்கு முன்னாடி போய் நின்னேன். ஆணையை கொண்டு மாணவர்களை அடிப்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை? கட்டையில் ஆணி வச்சு மாணவர்களை அடிக்கிறாங்க, பெண்களை போட்டு அடிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்க? எங்களுடைய கல்வி, எங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு தாங்க. சட்டம், அரசு, அரசாங்கம், அரசியலமைப்பு அனைத்துமே மக்களுக்கானதுதான். இந்த மக்களுக்கான இருக்கின்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாத இந்த அரசாங்கம் போராடுகிற மாணவர்களை வன்முறையில் ஏறி அவர்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த காயம் என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் இறங்குறேன். அனிதா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மிடம் இருக்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மிடத்திலே பதில் இல்லை. இது அனிதாவுடைய போராட்டம். நாம் அனைவரும் போராடி கொண்டிருப்பது அனிதாவுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காணும் வரை நாம் யாரும் சட்டம் பின்னோடக்கூடாது. எனக்கு அன்னைக்கே புரிஞ்சிருச்சு, அரசாங்கத்திடம் முறையிடுவதன் மூலமாக இது நடைபெறாத ஒரு காரியம் என்பது. அரசியல்வாதிகளிடம் போய் நாம் நிற்கக்கூடாது என்பது. மக்களிடத்திலே மக்கள் அமைப்பாக, மக்களோட மக்களாக நாம் இருக்க வேண்டும்.
அதற்காக என்னுடைய கலை வடிவத்திலும் சரி, என்னுடைய நேரடியான போராட்டத்திலும் சரி, நான் எப்பொழுதும் தொடங்கியிருக்கிறேன். இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். நீளம் பண்பாட்டு மையத்தின் இந்த போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவித்துக் கொண்டு, இந்தியா முழுமைக்கும் போராடி கொண்டிருக்கின்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்திற்கு என்னுடைய முழு ஆதரவை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவர்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும். ஆசிரியர்களே இல்லைன்னா எப்படி மாணவர்கள் படிக்க முடியும்? ஆசிரியர்களே வேலைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப படிக்கிற மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனவே கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. அந்த சீர்திருத்தத்தின் துவக்கமாக இந்த போராட்டம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டம் அந்த திருப்புமுனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சு அவர் என்ன சொன்னார்னா, நீட்டை ரத்து செய்வது என்பது பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருந்தால்தான் முடியும். பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இல்லாம நீட்டை ரத்து செய்ய முடியாது. எனவே நீங்க இந்த போராட்டத்தில் ஏன் இறங்குனீங்க? உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா முதலமைச்சரை சந்திக்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்து விடாது என்பது எனக்கு தெரியும். இது மக்கள் கையில் எடுக்க வேண்டிய போராட்டம். மக்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். நானும் மக்களோடு மக்களாக இந்த பிரச்சனைக்காக மட்டுமல்ல, இனி நாம் பாபா சாஹிப் அம்பேத்கரின் பேரப்பிள்ளைகள் மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்காக வீதியில் இறங்கி வந்து குரல் கொடுப்போம். என்னுடைய குரல் மீண்டும் மீண்டும் மக்களுக்காக வெளியிடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஜெய் ஹிந்த்.